ஃபெஸ்டிவ் சீசன் வந்தாச்சு. அப்புறம் என்னங்க, கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டு குட்டி கண்ணனுக்கு பிடிச்ச பக்ஷணங்களை கொஞ்சம் ஹெல்தியா சின்ன சின்ன டிப்ஸோட ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீரீஸ் எபிசோட் 1. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ரவா லட்டு டேஸ்டியா வெல்லம் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 கப் சாப் பண்ண நட்ஸ் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானதும் 1 கப் ரவை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 to 3 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க. கூடவே 1/2 கப் தேங்காய் சேர்த்து இன்னொரு 2 நிமிஷம் கலந்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்திருக்கேன், நீங்க டெசிகேட்டட் கோகோனட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க. பால் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சேர்த்துற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நல்லா உதிரியா வெந்து வந்துடும். இதை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க நட்ஸையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1/4 கப் பொடிச்ச வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சு வந்ததும் இதை வடிகட்டி ரவா கூட சேர்த்துக்கலாம். ரவையை வெல்லம் கூட நல்லா கலந்து விடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில கொஞ்சமா நெய் தடவிட்டு சின்ன சின்ன லட்டுவா பிடிச்சு வச்சிட்டீங்கன்னா டேஸ்டியான ரவா லட்டு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.